إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் அல்லாஹ்வினுடைய உதவியை பெறுவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வினுடைய உதவியை பெற நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹுவை வணங்குவதில் இன்பம் காண வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீண்டு செல்ல வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கு நாம் திக்ர் செய்வது எப்படி போன்ற பல தலைப்புகளை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த தொடரில் இன்றைய நம்முடைய தலைப்பு அல்லாஹ்வினுடைய உதவியை பெறும் குடும்பம். அல்லாஹ்வினுடைய உதவியை பெறும் குடும்பம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது 3 பிரதான சீர்திருத்தங்களை மையப்படுத்தி இருக்கிறது. ஏனைய சித்தாந்தங்கள், கோட்பாடுகள், ஐதீகங்கள் இவைகளை தாண்டி இஸ்லாம் என்பது 3 பிரதான சீர்திருத்தத்தை மையப்படுத்தி இருக்கிறது. ஒன்று தனிமனித சீர்திருத்தம். தனிமனித சீர்திருத்தம். நான் மாற வேண்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். தனித்தனியான சீர்திருத்தம். அப்ப இந்த தனி மனித சீர்திருத்தத்தை மையப்படுத்தி, தனி மனித ஒழுக்கத்தை மையப்படுத்தி குர்ஆன் ஹதீஸ் பல விஷயங்களை சொல்வதை நாம் பார்க்கின்றோம், படிக்கின்றோம். இரண்டாவது, இஸ்லாம் சீர்திருத்த விரும்புகின்ற குடும்பம். இஸ்லாம் ஒரு சமூக கட்டமைப்பில் குடும்பத்துக்கு என்று ஒரு வகைபாகத்தை வழங்கியிருக்கிறது, ஒரு பங்கை கொடுத்திருக்கிறது. எனவே குடும்பம் அது சீர்பெற வேண்டும். அப்ப அந்த குடும்பம் சரியான குடும்பமாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தினுடைய சீர்திருத்தத்தில் குர்ஆனும் சுன்னாவும் பாரிய பங்களிப்பை செலுத்துகிறது. இஸ்லாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. மூன்றாவது, சமூக சீர்திருத்தம். நீங்க ஒருவருக்கு ஒரு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பது, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, இனபந்துக்களுக்கு, தெரிந்த தெரியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த செய்திகளை சொல்லிக் கொடுப்பது, மனம் நோகாத விதத்திலே புரிந்துணர்வின் அடிப்படையில் நீங்கள் பிற மத சகோதரர்களுக்கு கூட நீங்க என்ன செய்யலாம், இஸ்லாத்தை எத்தி வைக்கலாம், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அறிமுகப்படுத்தலாம். அதே போன்று சமூகத்திலே நடக்கின்ற சமூகத்தினுடைய தீமைகளை பற்றி பொதுவாக, யாரையும் குறை சொல்லாமல் பொதுவாக என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்ப எனவே தனி மனித ஒழுங்கு, சமூக ஒழுங்கு, சமூக சீர்திருத்தம், குடும்ப சீர்திருத்தம், இந்த மூன்றையும் நாம் என்ன செய்யலாம், இஸ்லாம் பிரதானப்படுத்தி பேசுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அது முதலாவதாக தனி மனித ஒழுங்கு. அது சம்பந்தமாக நாம் கடந்த காலங்களில் நம்முடைய பொறுமை எப்படி இருக்க வேண்டும், நன்றி செலுத்துதல் எப்படி இருக்க வேண்டும், இபாதத் எப்படி இருக்க வேண்டும், இஸ்திக்ஃபார் தௌபா எப்படி இருக்க வேண்டும் போன்ற விஷயங்களை பார்த்தோம். இப்ப அடுத்த பகுதி, அல்லாஹ்வினுடைய உதவியை பெறுவதற்கு ஒரு குடும்பம் என்ன செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ்வினுடைய உதவி என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது என்னென்ன வடிவத்துல வரும், என்னென்ன கோணத்துல வரும் என்பது நம்ம எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். அந்த உதவியையும் நாம் பெற வேண்டும். அதற்கு முன்னால் குடும்பம் என்ற அந்த ஒரு பாத்திரம், குடும்பம் என்ற ஒரு பங்கு, அது எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்ன தனி மனித குடும்ப சமூகம் என்பதில் இந்த குடும்பம் என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது, இஸ்லாம் அதை எப்படி அடையாளப்படுத்துது, குடும்பம் என்றால் என்ன என்பதையும் புரிந்து கொண்டு நாம்
குடும்பம் அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவது என்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டும். இந்த உலகத்தில் அந்த உதவியை பூரணமாக பெற்றால்தான் மறுமையிலும் பூரணமாக பெற முடியும். அந்த அடிப்படையில் குடும்பம் என்பதை ஒரு சமூகவியல் கண்ணோட்டத்தில் பார்ப்பதாக இருந்தால் மைக்ரோ சொசைட்டி என்று சொல்வார்கள். அதாவது ஒரு சமூகத்தினுடைய சிறிய ஒரு சமூகம்தான் குடும்பம். ஒரு ஆண் பெண் இணைவதின் ஊடாக குடும்பம் என்பது உருவாகுது. குடும்பம் என்பது சமூகமாக மாறுகிறது. எனவே ஒரு சிறிய சமூகம் தான் குடும்பம். இந்த குடும்பம் சில பொழுது ஒரு பரந்த நீண்ட பகுதியை கொண்டதாக இருக்கும் கூட்டு குடும்பமாக இருந்தால். அதே இது தனி குடும்பமாக இருந்தால் கணவன் மனைவி பிள்ளைகள். ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கின்ற பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள், கணவன் உம்மா வாப்பா சகோதர சகோதரிகள் பலதரத்தில் இருப்பார்கள், பலதரப்பட்டவர்களாக அங்கே இருப்பார்கள். எனவே குடும்பம் என்பதை நாம் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்றும் பார்க்க முடியும். அதையும் தாண்டி கணவன் மனைவி பிள்ளைகள் வாப்பா உம்மா சகோதரர்கள் சகோதரிகள் என்று விரிந்த கண்ணோட்டத்தில் பார்க்கவும் முடியும். எனவே குடும்ப அழகு, குடும்பம் என்பது முதலாவதாக நிச்சயமா அல்லாஹு தஆலா அந்த ஒரு கட்டமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். குடும்பம் என்ற ஒன்று இல்லை என்றால் திருமணத்தின் மூலமாகத்தான் அந்த குடும்பம் என்ன செய்யுது. குடும்பம் என்ற ஒன்று நுழைவாயிலாக திருமணம் இருக்கிறது. செக்ஸுவல் ஃபீலிங்ஸ், அதாவது பாலியல் உணர்வு என்பது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த ஒரு அருள். அதை தவறாக பிரயோகிப்பதுதான் ஜினா. அதை சரியாக பிரயோகித்தால் அது சதகா. புரியுதா உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஃபீ வுதுயஹதிக்கும் சதகா, நீங்கள் உங்களது மனைவியோடு உடலுறவு கொள்வது சதகாண்டாங்க. எப்படி அது ஹராமான முறையில் அந்த இச்சையை தீர்த்து கொண்டால் அது விபச்சாரமோ, அது போன்று ஹலாலான முறையில் தீர்த்து கொண்டால் அது சதகா. அப்படியே பாலியல் உணர்வு வஞ்சிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, குற்றம் சுமத்தப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அது இயல்பு. அது இல்லை என்றால் மனித சமூகம் உருவாகுவதற்கு வாய்ப்பில்லை. திருமணம் முடிக்கலாம். அதனுடைய பல அடிப்படை இலக்குகளில் ஒன்று பாலியல் இச்சைகளை தீர்த்துக் கொள்வது. அது மட்டுமல்ல அடிப்படை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அது அடிப்படையில் பல விஷயங்களை உள்ளடக்கினாலும் அதுல ஒன்றுதான் அது. அப்ப ஒருவர் திருமணம் முடிக்கிறார், அவருக்கு இந்த உணர்வே இல்லை என்றால் அவர் மனைவியோடு ஒன்று கூட மாட்டார். ஒன்று கூடவில்லை என்றால் பிள்ளை பெறுவது என்பது சாத்தியமில்லை. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஆதாரம் என்பது அது வேறு. இரண்டாவது உலக அல்லாஹ்வுடைய சுன்னா ஒன்று இருக்கிறது. அப்ப எனவே அது ஒரு பரக்கத், ரஹ்மத். அந்த உணர்வை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை ஹலாலான முறையிலே அவன் தீர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு நன்மையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப எனவே திருமணம் என்பது அடிப்படை தேவை. அது ஹலாலான முறையில் இருக்கின்ற பொழுது அந்த திருமணமும் அல்லாஹ்வுடைய அருளாக மிகப்பெரிய பரக்கத்தாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எனவே ஒரு மனிதனுக்கு மனோயிச்சை இருக்கிறது என்பது ஒரு அருள் தான். அதை பயன்படுத்துவதை பொறுத்து தான் அது அருளா அல்லது அருளுக்கு மாற்றமானதா என்பதை நாம் கணிக்க முடிகிறது. அந்த அடிப்படையில் திருமணம் பற்றி குடும்ப வாழ்வினுடைய அடிப்படை அம்சம் திருமணம். அப்ப அங்க ஆரம்பத்தில் திருமணம் என்பதனூடாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும். நான் ஏன் இதை சொல்றேன் என்றால் குடும்பத்தின் ஆரம்ப அஸ்திவாரம் இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேர் ஸலாஸா ஹக்குன் அலல்லாஹி அவ்னுஹும், அவர்கள் மீது உதவி செய்வது அல்லாஹ்வின் மீது கடமைன்னு சொன்னாங்க. 3 பேருக்கு அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வது. ஏன்னா குடும்பம் வருதானே, அப்ப அல்லாஹ்வோட உதவி தானே. அப்ப அந்த உதவி 3 பேருக்கு அல்லாஹ் செய்யறது அல்லாஹ் மீது கடமைட்டாங்க சொல்லி போட்டு சொன்னாங்க. அதுல ஒருவர், நான் என்னுடைய இச்சையை ஹராமான முறையில் தீர்த்து கொள்ள கூடாது. நான் என்னுடைய மனோ இச்சையினால் அல்லது இச்சையினால் இந்த பாலியல் உணர்வை ஹராமான முறையில் தீர்த்து கொள்ள கூடாது, ஹராத்தின் பக்கம் நான் சென்று விடக்கூடாது என்று திருமணம் முடிப்பவருக்கு அல்லாஹ் உதவி செய்வது அல்லாஹ்வின் மீது கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப பாருங்க, நான் ஹராத்தின் பக்கம் போகக்கூடாது என்று ஒருவர் திருமணம் முடிப்பதனால் அல்லாஹ் உதவி செய்வது அல்லாஹ்வின் மீது கடமை என்றால் அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கும் பாருங்க. இது சஹீஹான ஹதீஸ். அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் என்று சொல்கிறார்கள். அப்ப எனவே நாம் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டாம். அன்னாகிஹ் அல்லதி யுரீதுல் அஃபாஃப், ஒரு திருமணம் முடிக்கக்கூடிய ஒருவர் அஃபாஃப், ஐஃபா, பத்தினித்தனம்,
நான் ஹராமான பார்வை பார்த்து விடக்கூடாது, ஹராமான ஒரு உறவில் இருந்து விடக்கூடாது, ஹராமான முறையில் என்னுடைய பாலியல் உணர்வை தீர்த்து விடக்கூடாது, ஹலாலான முறையில் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டிய முறைப்படி நான் அதை செயல்படுத்த வேண்டும் என்று திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த நீயத்தோடு முடித்தால் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். அப்ப நம்ம இத எங்கட இளைஞர்களுக்கு, எங்கட வாலிப பிள்ளைகளுக்கு, எங்கட மகன் மகள்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கணும். திருமணம் முடிப்பது என்பது நீ இதுக்காக, அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய ஒரு திருப்பொருத்தத்தை நாடி நீ திருமணம் முடித்தால் அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு இருக்கும் பாப்பான்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுப்பது எங்களுக்கு கடமை. அப்ப திருமணம் என்கின்ற பொழுது, இப்ப திருமணம் என்பது இந்த குடும்பத்தினுடைய ஒரு வீடு என்றால் அதுக்குள்ள நுழைகிற வாசல் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 3 விஷயங்களுக்கு மட்டும், 3 ஒப்பந்தங்களுக்கு மாத்திரம் குர்ஆன்ல மீசாக் கலீத் என்று பயன்படுத்துகிறான். மீசாக் கலீத் கடுமையான, உறுதியான, பலமான ஒப்பந்தம், உடன்படிக்கை. 3 விஷயங்களுக்கு தான் அல்லாஹ் பயன்படுத்துறான். அதுல ஒன்று அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களோடு எடுத்த ஒப்பந்தம். பனு இஸ்ரவேலர்களோடு எடுத்த ஒப்பந்தம் சூரா நிசாவுல சொல்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா ரசூல்மார்களோடு, குறிப்பாக உலுல் அஸ்ம், திட உறுதி பூண்ட 5 நபிமார்கள், அந்த 5 நபிமார்களோடு எடுத்த ஒப்பந்தத்துக்கும் உடன்படிக்கைக்கும் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், இந்த தூது பணியை சரியாக செய்ய வேண்டும், இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற இந்த தூது பணியை கொடுக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதற்கு அங்கே மீசாகுன் கலீல் என்று பயன்படுத்துகிறான். கடினமான ஒப்பந்தம், பலமான ஒப்பந்தம். மூன்றாவதாக அல்லாஹ் கணவன் மனைவிக்கு இடையில் செய்யப்படுகின்ற ஒப்பந்தத்தை பேசுகிறான். மீசாக் கலீல் என்பதாக சொல்கிறான். அப்ப கணவன் மனைவிக்கு இடையில் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம் அது சாதாரண ஒப்பந்தம் அல்ல. ஏதோ உடலியல் சார்ந்த காம உணர்வுகளை, பாலியல் உணர்வுகளை தீர்த்து கொள்ளுகின்ற ஒன்றல்ல திருமண வாழ்க்கை. பல அடிப்படை இலக்குகளில் ஒன்று அது. மனித சமூகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குடும்ப வாழ்க்கை தான். பெண்ணுக்கான பாதுகாப்பு திருமண வாழ்க்கையில் இருக்கிறது. இப்படி பல அடிப்படைகளை, இலக்குகளை சொல்வார்கள். நாம் அந்த திருமண வாழ்வின் இலக்குகள் என்ற பாதிக்குள்ள போகாம நம்ம இந்த இடத்துல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், அல்லாஹ் மீசாகுன் கலீல் என்று ஏன் சொல்றான்? கடினமான ஒப்பந்தம். அல்லாஹ் தனது ரசூல்மார்களோடு செய்த ஒப்பந்தத்தை அந்த பெரும் சமூகம், எந்த சமூகம் நபிமார்களை கொண்டிருந்ததோ, பல நபிமார்களை கண்ட சமூகம், அந்த பனு இஸ்ரவேலர்களோடு சேர்ந்த ஒப்பந்தத்தை கணவன் மனைவிக்கு இடையில் அல்லாஹ் சொல்கிறானே, ஏன் சொல்கிறான்? அப்ப இதுக்கு தஃப்சீருடைய ஆசிரியர்கள் இமாம் தபரி, குர்துபி, இப்னு கஸீர், இமாம் சுயூத்தி, இமாம் பைதாவி போன்றவர்கள் நிறைய விளக்கங்கள் சொல்கிறார்கள். இதனுடைய சுருக்கம் என்னவென்றால் அது பலமானது. கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும் புரிந்து வாழ்கின்ற, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு உதவியாக, ஒத்தாசையாக இருக்கின்ற ஒரு ஒப்பந்தம். அல்லாஹ்வை அஞ்சுவதில், அல்லாஹ்வை பயப்படுவதில் கணவன் மனைவிக்கு இடையிலே உள்ள ஈடுபாடும் புரிந்துணர்வும் இருக்க வேண்டும். ஒரு மனைவி கணவனை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது பிரதானப்படுத்தப்பட வேண்டிய இலக்காக இந்த அல்லாஹ்வின் பக்கம் செல்வதில் ஒத்துழைப்பு என்ற பகுதி இருக்க வேண்டும். எனவே ஒரு பெண் நல்ல ஒரு கணவனை பாதுகாவலர்களின் ஊடாக தேர்ந்தெடுப்பது, அது மாதிரி ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுப்பது என்பது இஸ்லாம் வலியுறுத்துகின்ற விஷயம். கணவனாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்ன? துன்கஹுல் மர்அத்து லிஅர்பா, 4 விடயங்களுக்காக பெண்கள் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறார்கள். லிஜமாலிஹா வலிஹஸபிஹா வலிமாலிஹா, அவருடைய அழகுக்காக, பொருளாதாரத்துக்காக, குலம் கோத்திரத்துக்காக. பொதுவாக புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், பொதுவாக இந்த இலக்கு இருந்தாலும் இது பிரதானமானது அல்ல. இது 2ஆம் கட்ட இலக்கு, திருமணத்தினுடைய 2ஆம் கட்ட விஷயங்கள் தான் இது. முதலாவது ஃபதுஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ தெரிவு செய்து கொள், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை கரம் பிடித்துக்கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப எனவே அதனால மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை
முதலாவது தகுதியாக பார்த்து இரண்டாம் கட்ட தகுதிதான் அழகு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம். நாம் இன்று உலக வளமையில் இரண்டாம் கட்டத்தை முதலாவது இரண்டாவதாக பார்க்கின்ற நிலையில் தான் பல குடும்பங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை இழக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதே போன்றுதான் ஒரு பெண், ஒரு வாப்பா, எப்பயுமே பெண்கள் தன்னுடைய வாப்பா அல்லது சகோதரர்கள் பொறுப்பாக இருப்பாங்க. அவங்க கணவனை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது கூட அவர்கிட்ட பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, கௌரவம் இருக்குது என்பதை பார்க்க கூடாது. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருக்கிறார் என்பதை பிரதான இலக்காக பார்த்துவிட்டு இரண்டாவது வேறு வேறு விடயங்களை பொருத்தங்களை பார்ப்பது தப்பு கிடையாது, அது தடை செய்யப்படவில்லை, அது இரண்டாம் கட்டமாக சொல்லப்படுகிறது. எனவே ஒரு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒருவரை திருமணம் முடித்து கொடுத்தால் உங்களது சகோதரிகளுக்கோ உங்களது பிள்ளைகளுக்கோ உங்களது ஏனைய உறவினர்களுக்கோ அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒருவரை திருமணம் முடித்து கொடுத்தால் சந்தோஷமாக இருக்கின்ற நிலையில் அந்த பெண்ணை மனம் குளிர வைப்பார். ஒருவேளை கோபப்பட்டு விட்டால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார், அந்த பெண்ணுடைய விடயத்திலே அநியாயம் செய்ய மாட்டார். ஆனால் இது வேறு விதங்களில் வருகின்ற பொழுது வித்தியாசமான வெளிப்பாடுகள் தெரிய வரும். அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மீசாகுன் கலீல், கணவன் மனைவி உறவு ஒப்பந்தம் என்பது அல்லாஹு தாலா அது ஒரு கடினமான ஒப்பந்தம் என்பதாக சொல்கிறான். எப்படி அல்லாஹுக்கும் ரசூல்மார்களுக்கும் அதே போன்று அல்லாஹுக்கும் பெரிய ஒரு சமூகமாகிய பனூ இஸ்ரவேலர்களுக்கும் மத்தியிலே பேணப்பட்டதோ அது போன்ற ஒரு பாரிய ஒரு சுமைகளை தாங்கிய ஒரு ஒப்பந்தம் தான் கணவன் மனைவிக்கிடையில் செய்யப்படுகின்ற மீசாகுன் கலீல் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அடுத்தது இந்த திருமணம் குடும்ப உறவு என்ற இந்த ஒரு இபாதா, இந்த பகுதி, இது மனித வாழ்வு, அதாவது மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்தே இதை அல்லாஹ் உருவாக்கிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான், திருமணம் உருவாகிடுச்சு. அதாவது ஆண் பெண் சேர்ந்து வாழுதல் என்பது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்லாம் அனுமதித்த வகையிலே திருமணம் என்பது, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான். இந்த உலகத்துக்கு அவங்களை அனுப்புறதுக்கு முன்னாலே கணவன் மனைவியாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் தஆலா உலகத்தில் என்ன செய்யறான், இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுறதுக்கு முன்னால், அப்ப எனவே இந்த உலகத்துக்கு மனிதன் வருவதற்கு முன்னால் இருந்த உறவு கணவன் மனைவி உறவு. இந்த உலகம் எல்லாம் அழிந்து போனாலும் சொர்க்கத்தில் இருக்கிற உறவு கணவன் மனைவி உறவு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நிலையான உறவு என்பது, அதாவது குர்ஆன் தாய் தந்தையர்களை பேணணும், பெற்றோர்களை பேணணும் சொல்ற ஒரு பகுதி என்பது அது ஒரு பிரதான பகுதி. அதற்கென்று பல நன்மைகள் சிறப்புகள் இருந்தாலும் நாம் இந்த உறவு என்ற நிரந்தரத்தன்மை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி என்ற உறவு நிரந்தரத்தன்மை இருக்கிறது. இப்ப சொர்க்கத்துல கணவன் மனைவியோடு, அப்ப பாப்பா உம்மா அவங்களுக்கு அவங்க தானே மனைவி. அப்ப அதனால குடும்பங்கள் சந்திக்க முடியாதா, பார்க்க முடியாதா என்றால் தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி குர்ஆன்ல சொல்றான், குடும்பம் என்பது அங்கேயும் தாராளமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் என்பது குர்ஆன் பல இடங்களில் சொல்லுது. அப்ப எனவே உலகம், இந்த உலகத்துக்கு மனித சமூகம் வருவதற்கு முன்னால் இருந்த ஒரே ஒரு அம்சம் என்னவென்றால் அது திருமணம், குடும்பம். அதன் பின்னால் இந்த உலகம் அழிஞ்சால் கூட, இந்த உலகத்தால் அழிச்சால் சொர்க்கம் நரகம் என்று வந்தால் கூட சொர்க்கத்தில் நிரந்தரமாக கணவன் மனைவி என்ற உறவு இருக்கும். அப்ப எனவே நிரந்தரத்தன்மையிலே இந்த குடும்பம் திருமணம் என்பதுதான் நிலை பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப எனவே இந்த புரிதலோடு, அதாவது நான் சொன்ன இந்த கணவன் மனைவி என்ற இந்த உறவு, அதே போன்று கணவன் மனைவி என்ற இந்த பகுதியோடு குடும்பம் என்பது அது ஒரு பெரிய ஒரு பகுதி, ஒரு வீடு, அதுக்குள் நுழைவாயில் இந்த திருமணம் என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு, இப்ப குடும்பம், அப்ப இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல அழகுகள், அதாவது தாய் என்று, தந்தை என்று, சகோதரர்கள் என்று பல விஷயத்தை நம்ம பார்த்து இந்த விடயங்களோடு சேர்த்து குடும்பத்தின் பிரதான இலக்கு என்ன? பிரதான இலக்கை தான் அல்லாஹ் தஆலா அவர்கள் பெறுகின்ற உதவிக்கான ஒரு அடிப்படை காரணமாக வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அறிஞர்கள் சொல்வார்கள், ஒட்டுமொத்த குடும்ப வாழ்வின் இலக்கையும் இலக்கணத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அழகாக சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹா الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون.
யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் உங்களோட குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதிலிருந்து? நாரா நரக நெருப்பிலிருந்து என்ன செய்யுங்க? பாதுகாத்துக் கொள்ளுங்க. சொல்லி போட்டு அல்லாஹ் அதை உறுதிப்படுத்தும் விதமாக சொல்றான், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. அந்த நரகத்தினுடைய எரிபொருள் அல்லாஹ் நரகத்துல போட்டு எரிக்கிறான் என்பதையும் தாண்டி நரகத்தினுடைய எரிபொருள் எப்படி நாம் எரிப்பதற்கு விறகுகளை பயன்படுத்துகிறோமோ அதுபோன்று அல்லாஹ் மனிதர்களை போட்டு கற்களை போட்டு அல்லாஹ் நெருப்பை சூடேற்றுவான். நவுதுபில்லாஹ். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. மூன்றாம் கட்டமாக அல்லாஹ் வலியுறுத்துவது, அங்க இறக்கம் பார்க்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அலைஹா மலாயிகா கிலாதுன் ஷிதாத். கடினமான ஷிதாத், ஷதீதுன்னு சொல்லுவோமே, கடின போக்குடைய மிக, அதாவது பார்ப்பதற்கு அந்த மலக்குமார்கள் இறக்க சுபாவமுடையவர்களாக இருக்க மாட்டார்கள், அவங்க கடுமையானவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்வதற்கு மாறு செய்ய மாட்டார்கள், அவர்கள் எது சொல்லப்படுதோ அதை செய்து கொண்டிருப்பார்கள். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அப்ப இதுல நாங்க அல்லாஹ் குடும்ப வாழ்வின் பிரதான இலக்கு அல்லாஹ் சொல்றான், அதுதான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொல்லி போட்டு அல்லாஹ் இன்னும் அதை ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி பேசுகிறான். ஏன்னா அவங்க நரகத்துக்கு போனா அவங்க எரிகற்களாக மாறி விடுவார்கள், நரகத்தினுடைய எரிகொல்லியாக மாறி விடுவார்கள். அதே நேரம் அப்படி அவங்க தண்டனை செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய மலக்குமார்கள் கருணை காட்ட மாட்டார்கள். அப்ப எனவே இதெல்லாம் சொல்லி அல்லாஹ் சொல்றான், ஹூ அன்ஃபுஸகும் நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தனி மனித சீர்திருத்தம், வஅஹ்லீக்கும் உங்களோட குடும்பம். அப்ப குடும்பம் சீரானால், நான் சொன்னேன் மைக்ரோ சொசைட்டி, குடும்பம் சீரானால் சமூகம் சீரா. அப்ப எனவேதான் அல்லாஹ் உன்னையும் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் குடும்ப வாழ்வின் இலக்கு. என்னுடைய குடும்பம் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்ற குடும்பம் என்றால் இந்த உலகத்தில அந்த குடும்பத்தை நரகத்தில இருந்து நாம் பாதுகாத்து விட வேண்டும். அந்த செயல்பாடுகள் நரகத்தை நோக்கி செல்லுகின்ற, நரகத்தை நோக்கி மனிதனை நகர்த்துகின்ற அந்த செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது அதிலை தடுத்து நிறுத்தி நன்மையை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு வேலையை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே குர்ஆன் மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு இதை சொல்லித் தருகிறது. நாம் குடும்பம் என்பதை அரபியில எப்படி சொல்லுவோம்? அஹல், அஹல் என்று சொல்லுவோம், அஹல் என்று சொல்லுவோம். அது மாதிரி உஸ்ராண்டும் குடும்பம் சொல்லுவோம். இந்த உஸ்ராண்ட வார்த்தை குர்ஆன் ஹதீஸ்ல இடம்பெறவில்லை, அது குடும்பத்தை தான் சொல்லுவோம் அரபுல. ஆனால் அஹல் என்ற வார்த்தை குடும்பத்துக்கு சொல்லப்படுது. அது பல இடங்களிலையும் குர்ஆன் எங்களுக்கு அந்த அஹல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது, குடும்பம். அப்ப எனவே இந்த குடும்பம் அதனுடைய பிரதான இலக்கு அல்லாஹ் சூரா தஹ்ரீம்ல இந்த ஒரு வசனத்தினூடாக சொல்லி தருகிறான். நரகத்தில இருந்து பாதுகாக்க வேண்டும், கணவன் மனைவி இணைய வேண்டும், சாலிகான குழந்தைகளை பெற வேண்டும், சாலிகான குழந்தைகளை நரகத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும், சொர்க்கத்துக்குரிய குடும்பமாக மாற வேண்டும் என்பதுதான் குடும்ப வாழ்வின் பிரதான இலக்கு. இதை சமூகவியல் கண்ணோட்டத்தில் அல்லது இன்றைய நவீன சிந்தனை கோட்பாட்டின் அடிப்படையில் அல்லது வேறு சித்தாந்தங்களின் அடிப்படையில் வேறு விதமாக வரைவிலக்கணப்படுத்தினாலும் அல் குர்ஆன் சுன்னா கொடுக்கின்ற குடும்பத்துக்கான பிரதான இலக்கு அவர்கள் இந்த உலகத்திலே நன்மையை செய்து நன்மையை வாழ வைத்து தீமையை புறக்கணித்து தீமையை செய்யாது அல்லாஹ்வினுடைய அன்பை இலக்காக கொண்டு வாழ்வதுதான் குடும்ப வாழ்வின் பிரதான இலக்கு என்பதை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அதே போன்று இந்த குடும்பம் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். காரணம் என்னென்றால் தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போன்று குர்ஆன் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதனாலதான் குடும்பத்தினுடைய தியாகங்கள், அர்ப்பணங்கள், இழப்புகளை எல்லாம் குர்ஆன் ஆங்காங்கே பேசுகிறது. ஒரு தனி மனிதன் ஒரு தியாகத்தை செய்தார், தனி மனிதனுடைய சீர்திருத்தத்தை பற்றி குர்ஆன் பேசுவது, அதே போன்று தனி மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவது, அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட வேண்டிய பகுதிகள், இதை பற்றி குர்ஆன் பேசுவது, ஹதீஸ் பேசுவதை போன்று குடும்பம் பற்றி குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸும் நிறைய பேசுகிறது. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா குடும்பத்தை சொல்லும் பொழுது சூரா ஃபாத்திஹா, சூரா பக்ரா, சூரா ஆல் இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் சந்ததியினர், பக்ரா, ஆல் இம்ரான். அதே மாதிரி இது சூராவுடைய பெயர். அது மாதிரி அதுக்கப்புறம் நிசா, பெண்கள். அப்ப குடும்பத்தினுடைய அடிப்படையே பெண்கள். அப்ப அது பின்னால் வரும். அப்ப நிசா, அதுக்கப்புறம் அன்ஆம், ஆராஃப், அன்ஃபால், தௌபா, இப்படி எல்லாம் பேசுகிறான். இப்ப
குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா பல குடும்பங்களை சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பேசுகின்ற பொழுது தன் மனைவி ஹாஜருடைய தியாகம், அவருடைய பிள்ளை இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் பேசுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம், உம்மு மூசா, அவருடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி பற்றி எல்லாம் பேசுகிறான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய திருமண வாழ்க்கை பற்றி பேசுகிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி பல நபிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், இதெல்லாம் யாரை பற்றி எல்லாம் பேசுறான்? குடும்பம். அப்ப இந்த குடும்ப வாழ்வில் ஒட்டுமொத்த சமரி என்ன குர்ஆன் சொல்ல வருது? நரகத்தில இருந்து பாதுகாப்பு பெற்ற குடும்பத்தை முன்மாதிரி குடும்பமாக காட்டுகிறது. நரகத்துக்குள்ள சென்ற குடும்பத்தை ஒரு ஒரு கேடுகட்ட, அதாவது முறையற்ற ஒரு முன்மாதிரியாக காட்டுகிறது. புரியுதா உங்களுக்கு? நபியின் மனைவியாக இருந்த பெண் ஒரு சமூகத்தினுடைய, அதாவது முறையற்ற ஒரு குடும்பத்துக்கு முன்மாதிரியாகவும், ஒரு தன்னை ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒருவருடைய மனைவியை இந்த மனித சமூகத்தின் பெண்களுக்கான முன்மாதிரியாகவும் குர்ஆன் சொல்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப சகோதரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரியை பற்றி, அது மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், இப்ப இவங்களை பத்தி எல்லாம் குர்ஆன் பேசுது. குடும்பம் சார்ந்த குர்ஆன் பேசுகின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே குடும்பத்துக்கு குர்ஆன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக நாம் இந்த குடும்ப அமைப்பை குர்ஆன் சொல்லுகிற அந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது சமரியிலே ஒன்றை அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே சூரா தஹ்ரீம் குடும்ப வாழ்வினுடைய அடிப்படை இலக்கு கோட்பாடுகளை பற்றி பேசுகின்ற அதே அந்த சூரத் தஹ்ரீம்ல அல்லாஹ் தஆலா மிக அழகாக பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? லூத், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டும் மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய நபிமார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள். இந்த நபிமார்களுடைய மனைவி ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப எனவே பாருங்கள், குடும்பம் என்பதில் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அருள் அல்லாஹ் ஒருவர் செய்வதனால் தருவானா என்ன? கிடையாது. இதை நல்லா புரிஞ்சு வரணும். குடும்ப வாழ்வின் ஒவ்வொரு கதாபாத்திரமும் சீர்பெறாத வரை குடும்பம் சீராகாது. நீங்க வீட்டுல நீங்க உம்மா பாப்பா 5 நேரம் தொழுறீங்க, பிள்ளைகள் தொலைலன்னா அந்த வீட்டுல முசீபத்து தான் உண்டாமே தவிர ஒரு பொழுதும் அந்த வீட்டுல பரக்கத் ஏற்படாது. ஆனா உங்களுக்கு அல்லாஹ் கூலியை தருவான், அது வேற விஷயம். நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியை நீங்க செய்யலாம். அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது தனிப்பட்ட முறையில். குடும்பத்துக்கு பரக்கத்து அருள் என்பது குடும்பத்தினுடைய அங்கங்கள் அலகுகள் சீராக வேண்டும். அப்ப அல்லாஹ் அதுக்கு முன்மாதிரியாக சொல்றான். நூஹ் பெரிய நபி, லூத் பெரிய நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்களோட மனைவியான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சொல்றான், வகீல துகுலா அன்னார் மஅ தாகிலின், நீங்க நரகத்துக்கு போங்க, அவங்களுக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அதாவது ஃபிரௌனுடைய மனைவி பற்றி அல்லாஹ் சொல்லின பொழுது என்ன சொல்றான்? ரப்பி பினிலி இந்தக பைதம் ஃபில் ஜன்னஹ். ஃபிரௌனோட மாளிகையில, பெரிய அரச சபையில, பெரிய அந்தஸ்துல இருக்கின்ற அந்த பெண் கேட்பது இந்த உலகத்தினுடைய பார்வையை சரியாக புரிந்து கொண்டு ரப்பி பினிலி இந்தக பைதம் ஃபில் ஜன்னஹ், அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடை தான். பாருங்க எப்படி அந்த அல்லாஹ் எப்படி அந்த உதாரணத்தை எப்படி காட்டுறான். குடும்பம் எப்படி சீர்பெற வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா எப்படி பேசுறான்னு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய மனைவிகளுடைய ஆசை வேறு, இலக்கு வேறு, கண்ணோட்டம் வேறு, உலகில் சார்ந்த பார்வை வேறு, அவர்கள் இந்த உலகத்துக்கு வழங்கிய முன்மாதிரி என்பது வேறு. ஆனா அவர்கள் இருந்தது நபிமார்களுக்கு கீழே. ஃபிரௌன் தன்னை சொன்னான், அன ரப்புக்குமுல் அலா. ஆனா மனைவி சொல்றா, ரப்பி பினிலி இந்தக பைதம் ஃபில் ஜன்னஹ், சொர்க்கத்துல தாய் அல்லாஹ் இல்ல, சொர்க்கத்துல இந்தக பைத்தன், யா அல்லாஹ் உனக்கு அருகாமையில், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே இந்த உன்னிடத்திலே ஒரு வீட்டை தந்து விடு யா அல்லாஹ். ரப்பி பினிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னஹ். அப்ப குடும்பம் வாழ்வது வீட்டிலே, உண்மையான குடும்பம் வாழ்வது சொர்க்கத்தில் உள்ள வீட்டில். அதுதான் அல்லாஹ் தஆலா மிக அழகா சொல்கிறான். அப்ப ஃபிரௌன் அவருடைய மனைவி கேட்கின்ற பிரார்த்தனை, அந்த மனைவி இந்த உலகத்தை பார்த்த பார்வை என்பதை அல்லாஹ் துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிறான்.
அதே மாதிரி நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு கீழே இருந்த அந்த பெண்கள் இந்த உலகத்தை பார்த்த பார்வை, இலக்கு, கண்ணோட்டம் என்பதையும் அல்லாஹ் அழகாக எங்களுக்கு மிக துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிறான். இப்ப இந்த செய்தியோடு குடும்பம் இந்த உலகத்தில் எப்படி வாழணும், இப்படி பேசுவதாக இருந்தால் நம்ம இந்த பகுதியில பேசலாம். ஆனால் இப்ப நம்முடைய முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், குடும்பம் இந்த உலகத்துல சீர்பெறணும், இந்த உலகத்தை அல்லாட அருளை பெறணும், அல்லாட பரக்கத்தை பெறணும்டா என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு 2 நிகழ்வு சொல்றான். 2 குடும்பத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். மறுமையில நடக்கிற ஒரு காட்சி அல்லாஹ் மக்களுக்கு அப்படியே மனக்கண் முன் கொண்டு நிறுத்துகிறான். எப்படி நிறுத்துகிறான்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா தான், சூரத்துல் இன்ஷிகாக். இது அல்லாஹ் குடும்பம், 2 குடும்பம் அஹ்ல பத்தி தான் பேசுறான். தனி மனித வெற்றி பற்றி அல்லாஹ் பேசவில்லை, குடும்பத்தின் வெற்றியை பேசுகிறான். அல்லாஹ் சொல்றான், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا وَيَنْقَلِبُ إِلَى أَهْلِهِ مَسْرُورًا. இது ஒன்று. وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا إنه ظن أن لن يحور بلى إن ربه كان به بصيرا. இந்த வசனங்கள்ல அல்லாஹ் குடும்பத்தை பத்தி தான் பேசுறான். மறுமையில 2 விதமாக குடும்பத்தை பிரிப்பான். முதலாவது யாருக்கு ஃபஅம்மாமன், யாருக்கு அல்லாஹ் ஊதிய கிதாபஹு பியமீனி, வலது கரத்தில் அல்லாஹ் பட்டோலையை கொடுப்பானோ, فسوف يحاسب حسابا يسيرا, அவருக்கு அல்லாஹ் லேசான கேள்வி கணக்கு கேட்பான். அவர் அங்கே தன்னுடைய குடும்பத்தில் வயன்கலிப் இலா அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தை நோக்கி சந்தோஷமாக வருவார். அஹ்ல் தான் நல்லா சொல்றான். மறுமையில் அவர் வலது கையில பட்டோலை கொடுக்கப்பட்டால் குடும்பத்தை நோக்கி அவர் சந்தோஷமாக, அவர் சார்ந்தவர்களை நோக்கி சந்தோஷமாக அவர் வருவார் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த தர்ஜமா பார்த்து விளக்கத்தை பார்ப்போம். அடுத்து 2வது பாட் சொல்றான், وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ, முதுகுக்கு பின்னால யார பட்டோலை கொடுக்கப்படுமோ, فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا, அழிவே நாசமே என்று அவன் அழைப்பான். وَيَصْلَى سَعِيرًا, நரகத்துக்குள்ளே அவன் நுழைவான். إِنَّهُ كَانَ فِي أَهْلِهِ مَسْرُورًا, இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். அவன் ஏற்கனவே குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தான். புரியுதா உங்களுக்கு? கான என்றால், இன்னஹு கான என்றால் ஏற்கனவே உலகத்தில் அவன் சந்தோஷமாக இருந்தான். ஆனா அவனுடைய நிலை என்ன? மறுமையில فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا إنه ظن أن لن يحور. அவன் என்ன நினைச்சான்? நான் அல்லாஹ் பக்கம் திரும்பி போக மாட்டேன்னு நினைச்சான். அல்லாஹ் என்ன பார்க்கல நினைச்சான். அல்லாஹ் சொல்றான், பலா அப்படி அல்ல, இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீரா, அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டுதான் இருந்தான். இப்ப இதுல முதலாவது பகுதி வந்து பாருங்க, அந்த வசனங்கள்ல இருந்து யன்கலிபு இலா அஹ்லி மஸ்ரூரா, அது நடக்கின்ற விஷயம். பட்டோலை வலது கரத்தில் கிடைத்தால் குடும்பத்தில் அந்த இடத்தில் அவன் குடும்பத்தை நோக்கி சந்தோஷமா செல்வான். 2வது அவன் ஏற்கனவே கான ஃபி அஹ்லி மஸ்ரூரா, ஏற்கனவே குடும்பத்துல சந்தோஷமா இருந்தான். உலகத்துல சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா மறுமையில அவன் அழிவே நாசமே என்று புலம்பிட்டு குடும்பத்தை நோக்கி வரான். ஆனால் உலகத்துல இவர்கள் அந்த சந்தோஷம் இல்லாமல் இல்லை. அதை அல்லாஹ் அடுத்த பகுதியில சொல்றான், வேற ஒரு அத்தியாயத்தில் சொல்லிட்ட பொழுது அதை சில அடுத்து பார்ப்போம். அதை எப்படி அல்லாஹ் வர்ணிக்கிறான்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த 2 பகுதியில முதலாவது குடும்பத்தில் பிரச்சனைகள், துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள் எது இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தி தான் இலக்கு என்று வாழ்ந்தவர் மறுமையில் சந்தோஷமாக இருப்பார் குடும்பத்தோடு. 2வது பகுதி உலகத்துல அல்லாஹ்வுடைய அந்த
அந்த அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எதை எங்களுக்கு வழங்கி இருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய ஏவல்கள், விலக்கல்கள், அன்பு, அவனுடைய கருணை, இதை மையப்படுத்தி வாழாமல் உலகம்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள் நாளைக்கு மறுமையில தந்த குடும்பத்தை நோக்கி போகின்ற பொழுது அழிவே, நாசமே, கைசேதமே என்று செல்வார்கள். அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில நாம் நாளை மறுமையில நாம் நம்முடைய குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே சில விடயங்களை சகித்து கொண்டு, பொறுத்து கொண்டு, ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு விட்டு கொடுத்து அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை பேணி நாம் வாழ வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய குழந்தையாக, சிறிய பிள்ளையாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் யா குலாம் என்று அழைத்தார்கள். சிறுவனே என்று அழைத்து சொன்னார்கள், இன்னி உஅல்லிமுக கலிமாத், சில விடயங்களை நான் உனக்கு படித்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், இஹ்ஃபதில்லாஹ தஜித்ஹு துஜாஹக், வஇதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ், வஇதா இஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். அல்லாஹ் சொல்லி கொடுத்தார்கள். எப்படி சொன்னாங்க? என்னுடைய சிறிய மகனே, சிறுவனே, நீ அல்லாஹ்வுடைய கடமைகளை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கடமையை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் உனக்கு அவனுடைய உதவியை காட்டுவான். இன்னொரு முஸ்னத் அஹ்மதுல் ரிவாயத்தில் வருது, யஅரிஃபுக ஃபிர்ரிஹா, அதாவது ஃபிர்ரஹா, நீ அல்லாஹ்வை சந்தோஷமான நிலையில் அல்லாஹ்வை அறிந்து கொண்டால், வயஅரிஃபுக ஃபிஷித்தா, நீ கஷ்டப்படும் பொழுது அவன் உனக்கு உதவி செய்வான். நம்ம சந்தோஷம் வந்து அல்லாஹ் மறந்துடுவோம், கஷ்டம் வந்தா தான் அல்லாஹ் நோக்கி போறோம். விளந்தா? இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வதை போல கஷ்டம் என்று ஒன்று மனிதனுக்கு இல்லைன்னா அவன் அல்லாஹ் மறந்துடுவான். அதனாலதான் அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்து தன்னை நோக்கி அல்லாஹ் எடுக்கிறான். அவன் சொல்றது. எனவே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி உஅல்லிமுக கலிமாத் இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக், இஹ்ஃபதில்லாஹ் தஜிது துஜாஹக், வஇதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், வஇதா இஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினால் அல்லாஹ் உதவி தருவான். அப்ப குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் மனைவி சீராகுவதோடு பிள்ளைகளை, தன்னுடைய குடும்ப உறவினர்களை, இவர்களை நாம் சீர்திருத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை பற்றி பேச வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய உதவியை பேசுகிற பொழுது அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்கும். அதே போன்று அல்லாஹ்வுடைய கடமையை பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமையை நாம் பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இதுதான் என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? படித்து கொடுக்கிறார்கள். அப்ப எனவே இந்த உலகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்துல மனம் போன போக்குல வாழ்ந்தால் அப்ப உலகத்துல சந்தோஷமா இருக்க கூடாதா? சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நாம் சந்தோஷத்துக்கு கொடுக்கிற வரை விளக்கணம் தான் பிழை. சந்தோஷம் என்பது அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யக்கூடாது. அல்லாஹ்வை நினைப்பதில் சந்தோஷம் காண வேண்டும், தொழுகையில் சந்தோஷம் காண வேண்டும், துஆவில் சந்தோஷம் காண வேண்டும், குடும்ப உறவை பேணுவதில் சந்தோஷம் காண வேண்டும், மக்களை மதிப்பதில் சந்தோஷம் காண வேண்டும், விட்டு கொடுப்பதில் சந்தோஷம் காண வேண்டும், மன்னிப்பதில் சந்தோஷம் காண வேண்டும், குடும்ப உறவை பேணுவதில் சந்தோஷம் காண வேண்டும். இதெல்லாம் விட்டு போட்டு நாம் நினைக்கிறோம் என்ன மதுபானம், விபச்சாரம், இது சந்தோஷம் அல்ல. தற்காலிகமாக மனிதன் ஏமாற்றப்படுகிறான், தற்காலிகமாக ஏமாற்றப்படுகிறான். ஒரு 2 நிமிஷம் செஞ்ச பாவத்தை நினைச்சு வருந்தி அவன் ஒரு 50 வருடம் வாழ்கின்ற காலம் எல்லாம் இருக்கிறது. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த இன்பத்துக்காக அவனுடைய வாழ்க்கையே அப்படியே மாறுகின்ற, அதாவது நினைச்சு வருத்தப்படுவான். ஆனா 1 நிமிஷம் 2 நிமிஷம் இன்பம் தான். ஆனால் அதே போன்று நன்மைக்கு ஒரு பவர் இருக்கிறது. நன்மை அந்த நேரத்தில் நன்மையை கொடுக்கும், அந்த நேரத்தில் உள்ளத்துக்கு அமைதியை கொடுக்கும். அந்த நன்மை அந்த மனிதனுக்கு உதவியை பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு புரியுதா? அது அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப எனவே இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும். அந்த சந்தோஷத்தை வரைவிலக்கணப்படுத்துகின்ற குர்ஆனும் ஹதீஸும் எப்படி வரைவிலக்கணப்படுத்தி இருக்கிறதோ அந்த சந்தோஷத்தை பெற்ற குடும்பமாக இருந்தால் நாளை மறுமையிலே வயன்கலிபு இலா அஹ்லி மஸ்ரூரா, அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னஹு கான ஃபீ அஹ்லி மஸ்ரூரா, மனித கண்ணோட்டத்திலே சந்தோஷம் என்று, அதாவது சினிமா என்றும் அதே போன்று பாடல்கள் என்றும் இசை என்றும் ஆடல் என்றும் பாடல் என்றும், பிள்ளை ஃபுல் சேவ் பண்ணுதா பரவாயில்ல, புள்ள கரண்டை காலுக்குள்ள ஆட அணிதா பரவாயில்ல, புள்ள தொழுவுதா இல்ல பரவாயில்ல, தொழப்போகுதா, இவாது செய்தா, குர்ஆன் ஓதுதா, திக்ர் தெரியுமா, தஸ்பீ தெரியுமா, பிள்ளைக்கு இஸ்லாத்துல கடமைகள் தெரியுமா, அதை பத்தி பிள்ளை வாப்பா உம்மா எந்த அக்கறையும் இல்லை. ஆனா என்ன புள்ள சந்தோஷமா இருக்குது, ஏன்னா நல்ல சேலரி எடுக்குது, நல்லா படிச்சிருக்கிறாரு,
ஆனா அல்லாஹ் பத்தி என்ன தெரியும்? அல்லாஹ்டா யாரு, நபிமார்கள் யாரு, ரசூல்மார்கள் யாரு, சஹாபாக்கள் யாரு, தாபீன்கள் யாரு, இமாம்கள் யாரு, நம்மளோட முன்னோர்கள் யாரு, எப்படி நாங்க வாழணும், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் என்பது தெரியாது. ஆனா அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை சாக்கடையாக இருக்கும். நாம் சந்தோஷமாக பார்ப்பது அவன் நல்லா காசு சம்பாதிக்கிறான், மாசம் மாசம் என்னை காசு அனுப்புறான், இதுதான் நம்ம சந்தோஷமா நினைக்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்திலே அவனால் தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் அப்படியே முழுமையாக இஸ்லாம் பார்க்கின்ற விடயத்துல அவன் செய்ய முடியாமலே தந்தையும் மரணித்து விடுகிறார், பிள்ளையும் மரணித்து விடுகிறார். அப்ப எப்படி ஒரு பாரிய இழப்பு! என்னால் அல்லாஹ் தஆலா நீ வாழ்ந்து மரணித்தால் உனக்கென்று ஒரு நன்மையின் வாசல் இருக்கிறது என்று சொன்னால் அது பிள்ளை. இயல்பாக அந்த பிள்ளையை உன்னால் சீர்திருத்த முடியவில்லை என்றால் இந்த உலகத்துல நீ எதை சீர்திருத்தினாலும் அது உன்னை மரணத்தோட முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப எனவே எங்களுடைய பிள்ளைகளை சரியாக நாம் ஆக்கின்றோமா, மனைவி மக்களை சரியாக ஆக்குறோமா என்பதில் தான் குடும்ப வாழ்வின் சந்தோஷம் தங்கி இருக்கிறது. அதில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர். இப்ப அல்லாஹ் தஆலா இதே செய்தியை விளங்கப்படுத்துற விதமாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லும் தஃப்சீர். சூரா தூர்ல அல்லாஹ் குடும்பத்தை பத்தி பேசுறான். எப்படி பேசுறான்? وَالَّذِينَ آمَنُوا وَاتَّبَعَتْهُمْ ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَمَا عَلَتْنَاهُم مِّنْ عَمَلِهِم مِّن شَيْءٍ كُلُّ امْرِئٍ بِمَا كَسَبَ رَهِينٌ. அல்லாஹ் சூரா தூர் நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வத்தபஅத்ஹும் துர்ரியத்துஹும், அவர்களுடைய சந்ததியினர், அவர்கள் ஈமானில் பின்பற்றுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வத்தபஅத்ஹும் துர்ரியத்துஹும், அவருடைய சந்ததியினர், பிள்ளைகள் அவர்களை ஈமானில் பின்பற்றினால். அப்ப வாப்பா அம்மாவை பின்பற்றணும். எதுல பின்பற்றணும்? சரியான கொள்கை இருந்தால் வாப்பா அம்மாவை பின்பற்றணும். அப்படி பின்பற்றினா அல்லாஹ் சொல்றான், நாங்க அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களையும் அவர்களுடைய குடும்பம் சந்ததியினரையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்போம். சொல்லி போட அல்லாஹ் சொல்றான், வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை, அவர்களுடைய அமல்களில் இருந்து எந்த ஒன்றை நாம் குறைத்து விடவும் மாட்டோம். பாருங்க எப்படி அல்லாஹ் அழகா சொல்றான் பாருங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், குல்லும் பிமா கஸப ரஹீம், ஒவ்வொரு மனிதனும் தான் செய்ததற்கு பிணையாக இருக்கிறான். எப்படி அல்லாஹ் அழகா விளங்கப்படுத்துறான் பாருங்க. வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வத்தபஅத்தும் துர்ரியத்தும், அவங்களோட துர்ரியத்தை அவங்கள பின்பற்றணும். ஈமானில் பின்பற்றி சென்றால் நாம் அவர்களையும் இவர்களையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்போம். அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும் வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை குல்லு இம்ரிஇன் பிமா கஸப ரஹீன் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா நிறைய சொர்க்கத்துல அந்த இன்பங்களை சொல்றான். வஅம்தத்னாஹும் பிஃபாகிஹத்தின் வலஹ்மின் மிம்மா யஷ்தஹூன் يتنازعون فيها كأسا لا لغو فيها ولا تأثيم ويطوف عليهم غلمان لهم كأنهم لؤلؤ مكنون وأقبل بعضهم على بعض يتساءلون قالوا إنا كنا قبل في أهلنا مشفقين فمن الله علينا ووقانا عذاب السموم إنا كنا من قبل ندعوه إنه هو البر الرحيم. அல்லாஹ் தஆலா அப்ப இந்த செய்தியை சொல்லி அல்லாஹ் ஒரு முன்னுரையை கொடுக்கிறான். நீங்க உங்களோட சந்ததியினரை என்ன செய்யணும்? ஈமானில் நீங்கள் பின்பற்றினால் அவர்களையும் உங்களையும் நாங்க எங்க சேர்ப்போம்? சொர்க்கத்துல சேர்ப்போம். வாம்தத்னாஹும் பிஃபாகிஹா, அவர்களுக்கு நாம் அங்க பழத்தை கொடுப்போம், அவர்கள் விரும்பிய மாமிசத்தை புசிக்க கொடுப்போம். அங்க அவங்க தங்களுக்கு மத்தியில குடும்பமாக இருக்கின்ற பொழுது எத்தனாஸாவுன ஃபீஹா, ஒருவருக்கு ஒரு பறித்துக் கொள்வார்கள். அதை தாங்க இதை தாங்கன்னு சொல்லி. லா லகுன் ஃபீஹா வலா தஅதீம், அங்க லகு அல்ல, அது வீண் விளையாட்டு அல்ல, அது பாவமா பார்க்கப்படாத ஒரு மகிழ்ச்சி. சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், وَأَقْبَلَ بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ. சிலரை முன்னோக்கி பேசுவாங்க.
இப்ப குடும்பத்துல இருக்கிறவங்களோட வாப்பா உடம்பு பிள்ளைகள் உறவினர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒருவர் என்ன செய்வாங்கன்னா முன்னோக்கி பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுல சொல்லுவாங்க ஹாலோ பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க இன்னா குன்னா கபுல் ஃபி அஹ்லினா முஷ்ஃபிகீன், நாங்க முன்னாடி உலகத்துல அல்லாஹ் பயந்து பயந்து வாழ்ந்தோம், முஷ்ஃபிகீன்களாக இருந்தோம். அப்ப அங்க அல்லாஹ் சொல்றான் என்ன, அவர்கள் உலக வாழ்க்கை எப்படி இருக்கும், மறுமையில மஸ்ரூர் சந்தோஷமா இருப்பார்கள், உலகத்தில் அவர்களோட நிலை எப்படி இருக்கும் என்பது இங்க சொல்றான். நாங்க இந்த சொர்க்கத்துக்கு வாரதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இன்னா குன்னா கபுல் ஃபி அஹ்லினா முஷ்ஃபிகீன், நாங்க இந்த உலகத்துல நாங்க இந்த சொர்க்கத்துக்கு வாரதுக்கு முன்னால முஷ்ஃபிகீன்களாக வாழ்ந்தோம், ஞாபகம் இருக்குதா அப்படின்னு பேசிக் கொள்வார்கள். அவங்க தங்களுக்குள்ள நடந்த விஷயங்களை பேசுவாங்க. நம்ம குடும்பத்துல எப்படி ஒரு பிரச்சனை வந்தது, நம்ம அல்லாஹ்வுக்கு முன்மைப்படுத்தினோம், இபாதத்துகளை செஞ்சோம், வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டோம், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நாங்க இப்படி எல்லாம் பேசிக்கொள்ளும், நாங்க அல்லாஹ்க்கு பயந்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி கூட அவங்க சொல்லுவாங்க. சூரத்தூர் 52வது அத்தியாயம் 21வது வசனம் நோட் பண்ணிங்க, போற பாருங்க இன்ஷாஅல்லாஹ். அப்ப எனவே அல்லாஹ் அழகா சொல்றான். அப்ப இவங்க இப்படி பேசுவாங்க, இன்னா குன்னா கபுல் ஃபீ அஹ்லினா, அஹ்ல் அல்லாஹ் அஹ்ல் சொல்றான், முஷ்ஃபிகீன் சொல்லி போட்டு சொல்லுவாங்க. அதனாலதான் நாங்க இப்படி செஞ்சதுனால அல்லாஹ் எங்களுக்கு கூலியா தந்தேன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அங்கேயும் ஒரு வார்த்தை புரிவது பாருங்க, அல்லாஹ் எங்கள் மீது உபகாரம் செய்தான், அவனை நெருங்க நினைத்தோம், அவரது அருள்களை பெற நினைத்தோம், நமது குடும்பத்தை அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற குடும்பமாக மாற்ற நினைத்தோம், குடும்பத்தில் அல்லாஹ்வை பயந்தோம், அதனால் அல்லாஹ் உபகாரம் செய்தான் அலைனா எங்கள் மீது, வவகானா அதாபஸ் ஸமூம், வகா அதுல இருந்து கூ அன்ஃபுஸகும் வந்திருக்குது, உங்களோட குடும்பத்தை நரகத்துல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கன்ற அந்த வார்த்தையை தான் இங்க அவங்க பயன்படுத்துறாங்க. வவகானா அதாபஸ் ஸமூம், அந்த நரகத்துல இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான். இன்னா குன்னா மின் கபல், குடும்பத்துல நாங்க அல்லாஹ் பயந்தது மட்டுமல்ல, நாங்க கேட்டோம், அல்லாஹ்ட்ட துஆ கேட்டோம், அல்லாஹ்ட்ட அழைச்சு கொண்டே இருந்தோம், யா அல்லாஹ் யா அல்லாஹ் என் குடும்பத்தை சீராக்கிறியா, யா அல்லாஹ் என் குடும்பத்தை சொர்க்கத்துக்குரிய குடும்பமா மாத்தியா, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். இன்னா குன்னா மின் கபல் நதுஉ, ஏன் இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம், அவன் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட இரக்கமுடையவன், சுப்ஹானல்லாஹ் அவன் உபகாரம் செய்யக்கூடியவன், அவன் இரக்கமுடையவன். அல்லாஹ் அழகா சொல்றான். எப்படி நாங்க இந்த உலகத்துல கேட்டோம், வல்லதீன யகூலூன் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா. ரப்பனா எங்களுடைய ரப்பே, ஹப்லனா மின் அஸ்வாஜினா எங்களோட குடும்பத்தில இருந்து, மனைவி மக்கள்ல இருந்து, வதுர்ரியாத்தினா எங்களோட சந்ததியில இருந்து, குர்ரத அயுன் எங்களுடைய கண்களை குளிரச் செய்யக்கூடியவர்களை, ஹப்லனா எங்களுக்கு நன்கொடையாக தாயா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வஹாப். அவங்க கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், இபாதுர் ரஹ்மான் அளவற்ற அருளாளனுடைய அடியார்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், ஹப்லனா மின் அஸ்வாஜினா எங்கட இலக்கு என்ன தெரியுமா, மின் அஸ்வாஜினா எங்கட மனைவி மக்கள்ல எங்கட சந்ததியில இருந்து, யா அல்லாஹ் குர்ரத அயுன் கண் குளிர்ச்சியை தரணும். கண் குளிர்ச்சி எதுல இருக்குது, குர்ரத அயுன் ஃபிஸ்ஸலான்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்குது. நாங்க பிலால் கும் யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எங்களுக்கு ஆறுதலை பெற்று தாங்க, தொழுகை கொண்டு எங்களுக்கு ஆறுதலை பெறதுக்கு வழிவகுத்து சொல்லுங்க, வழிவகுத்து தாருங்கள். பிலால் எகாம சொல்லுங்க. தொழுகையில் எங்களோட குடும்பத்துல கண்குளிர்ச்சி ஏற்படணும் என்றா, அல்லாஹ்வோட உதவி ஏற்படணும், நாங்க தொழுகை இருக்கிறா, மனைவி எழும்புறாங்க 6 மணிக்கு, கணவன் எழும்புறாங்க 7 மணிக்கு, பிள்ளை எழும்புறாங்க 8 மணிக்குண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபி புகூரிஹா, என்ற உம்மத்துக்கு யா அல்லாஹ் காலை நேரத்துல பரக்கத் செய்யன்னு சொன்னாங்களே, அந்த பரக்கத் எங்க போகும்? ஸஹர் இப்னு வதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸுக்கு பிறகு என் குடும்பத்தை என்ற வியாபார சரக்குகளை நான் காலையிலே நான் அனுப்பி வைத்தேன், அது பரக்கத்தை எனக்கு பெற்று தந்தது. இந்த ஹதீஸ் 40 கிரந்தங்கள் வருது கிட்டத்தட்ட. அந்த அல்லாஹ் பாரிக் லி உம்மத்தி ஃபி புகூரிஹா. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அப்ப வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா, முத்தகீன்களாக மட்டுமல்ல இறையச்சமுடையவர்களுக்கு தலைவர்களாக,
என்ற சந்ததியில இருந்து மக்களை உருவாக்கியாங்க. எப்படி அவர்கள் இந்த உலகத்தில கேட்ட பிரார்த்தனையை சுவர்க்கத்தில் ஞாபகப்படுத்துவார்கள். இப்படி இது மட்டுமல்ல, இது குர்ஆன் வரையறுத்து சொல்கிற பிரார்த்தனை. இது அல்லாம நாங்க உலகத்துல அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி எங்க சொல்லுவாங்க? சொர்க்கத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப குர்ஆன் எப்படி அழகா சொல்லி பாருங்க, உலகத்துல சந்தோஷமாக அவங்க இல்ல, மறுமையில சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா உலகத்தினுடைய பார்வையில் எது சந்தோஷமாக தெரிகிறதோ அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சந்தோஷம் என்று நினைத்து சொன்னார்களோ அதைத்தான் சந்தோஷமாக இவர்கள் நினைத்தார்கள். அதனாலதான் சொன்னாங்க, இன்னா குன்னா கப்லு ஃபீ அஹ்லினா முஷ்ஃபிகீன். நாங்க குடும்பத்தில் அல்லாஹ் பயப்படக்கூடியவர்களாக குடும்பத்தில் இருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப என்ன, முதலாவது விஷயம் இது. இரண்டாவது விஷயம், மூன்றாவது இந்த இஷ்ஃபாக், இந்த பயம் எதுல வரணும் என்பதை குர்ஆன் விளக்கப்படுத்துது. மூன்றாவது விஷயம் அதே குர்ஆன் தான் விளக்கப்படுத்துது. முதலாவது சந்தோஷம், இந்த உலகத்துல சந்தோஷம், மறுமையில சந்தோஷம். எதை முதன்மைப்படுத்தணும்? இந்த உலகத்துல சந்தோஷத்தை முதன்மைப்படுத்தினா நாளைக்கு மறுமையில பெறுறது என்ன, இந்த உலகத்துல அல்லாஹ் பயந்தா மறுமையில கிடைக்கிறது என்ன என்பதை குர்ஆன் பேசுச்சு. அந்த பயம் எப்படி இருக்கணும், அவங்க எதை பத்தி பேசுவாங்க என்பது இரண்டாவது சூரா தூர் சொல்லுச்சு. மூன்றாவது அல்லாஹ் சூரா ராதில பேசுறான். இந்த அல்லாஹ் பயந்து வாழ்ற இந்த மனிதர்களுடைய 7 பண்புகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரா ராதில். இந்த குடும்பம் முன்மாதிரி மிக்க குடும்பம், அல்லாஹ்வினுடைய உதவியை பெறுகின்ற குடும்பம், இதை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து ராதில மிக அழகாக தெளிவாக அல்லாஹ் தஆலா பேசுறான். அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹ் வலா யன்குதூனல் மீசாக் வயக்ஷௌன ரப்பஹும் ويخافون سوء الحساب والذين صبروا ابتغاء وجه ربهم وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية ويدرؤون بالحسنة السيئة أولئك لهم عقبى الدار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقبى الدار. 7 விஷயங்களை சொல்லி அதுல அவங்க பெற அவர்களுக்கு கிடைக்கின்ற கடைசியாக அல்லாஹ் வழங்குகிற உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் பேசுறான் சூரா ராத்ல. எப்படி அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் தன்னுடைய குடும்பத்தில் அல்லாஹ்வை நினைவுபடுத்தி அல்லாஹ்வினுடைய உதவியை பெறுவதற்கு வாழ்கின்ற குடும்பம் செய்கின்ற பிரதான பணி என்னவென்றால் அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹ், அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தம் அதை நிறைவேற்றுவார்கள். வயன்குதூனல் மீசாக், அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹி வலா யன்குதூனல் மீசாக், அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தம் உடன்படிக்கை அவர்கள் முறித்துக் கொள்ள மாட்டார்கள். யா அல்லாஹ், நம்ம என்ன சொன்னோம்? அல்லாஹ் கேட்கிறான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களோட ரப் இல்லையா? நம்ம என்ன சொன்னோம்? நம்ம என்ன சொன்னோம்? காலு பலா, நீதான் ரப்பு. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். இன்ன ஸலாத்தி, என்ற தொழுகை உனக்கு யா அல்லாஹ், வனுசுகி என்ற வணக்க வழிபாடுகள் உனக்கு யா அல்லாஹ், வமஹ்யாய என்னுடைய வாழ்க்கை உனக்கு யா அல்லாஹ், வமமாத்தி என்னுடைய மரணம் உனக்கு யா அல்லாஹ், லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அகிலங்களை படைச்சு பரிபாலிக்கிற அல்லாஹ்வுக்கே உரித்தானது, அவனுக்கு மட்டும் உரித்தானது. அஹ்த் லா ஷரீக லஹ், அதுல இணை துணை கிடையாது. ஆரம்பமாக நாம் அல்லாஹ்விடம் செஞ்ச ஒப்பந்தம், அல்லாஹ் மட்டும் வணங்குறது, ஷிர்க் இருக்க கூடாது, ஷிர்க் இருக்க கூடாது, இணை வைப்பு இருக்க கூடாது, அது சிறியதோ பெரியதோ இருக்க கூடாது. இணை வைப்பு இல்லாமல் வாழ்ந்தால் அந்த குடும்பம் சிறந்த குடும்பம். பாப்பா ஷிர்க் செய்யறாரு, மகன் நல்ல பக்குவத்தோடு இருக்கிறாரு, ஆனா முடியுமான முயற்சி செய்யலாம். எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அவனோட ஹிதாயத் என்பது இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா.
அதேதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய சுமை இன்னொன்று சுமக்காது, தனிப்பட்ட ஒரு விஷயம். நன்மை சொர்க்கம், மனைவி சில பொழுது நரகவாதியாக இருக்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கவாதி, மனைவி நரகவாதி. நபிக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய உலகத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையும் தெரியாது. அதனாலதான் நான் நம்முடைய குடும்பத்தை சீர்திருத்த வேண்டும் என்றா நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சரியாக கொள்கை பேணப்பட வேண்டும், ஷிர்க் இருக்கக்கூடாது. அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹ் வலா யன்குதுனல் மீசாக், முதலாவது அம்சம். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில் சரியாக நாம் நம்பிக்கை கோட்பாடுகள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல்லாத ஒன்றுல உதவி தேடிடக்கூடாது, அல்லாஹ் அல்லாத ஒன்றை சஜதா செய்து விடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது, சிறுக்கு வைத்து விடக்கூடாது. அப்ப எனவே இதுல சரியா கரெக்டா இருக்கணும். சின்ன பிள்ளைகள்ல இருந்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பிள்ளைக்கு படிச்சு கொடுத்த முதலாவது பாடம், وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. என் அருமை மகனே, என் சின்ன மகனே என்று அழகா சொல்லி போட்டு சொன்னாங்க. யா புனை, என் சின்ன மகனை லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. அப்ப எனவே முதலாவது அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹ் வலா யன்குதுனல் மீசாக். இந்த வசனங்களை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சூரா அர்-ராத் 13:20, அதுல இருந்து அப்படியே பாருங்க தொடர்ந்து 13வது அத்தியாயம் 20வது வசனத்துல இருந்து பாருங்க. முதலாவது அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹ் வலா யன்குதுனல் மீசாக். அப்ப இந்த அஹத் என்பது இது பரந்தது, ஒரு விரிந்த பகுதி. எல்லாம் சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு அடிப்படையாக நாம் செய்த ஒப்பந்தம் என்னென்றால், எங்களோட வாழ்க்கையில எங்களோட குடும்பத்துல அல்லாஹ்வை மட்டும் வணங்குகின்ற ஒரு சூழலை உருவாக்குவோம். அல்லாஹ் அல்லாதது வணங்கப்படக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்களிடம் நீங்க கையை உயர்த்திட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வோட உதவி உங்களுக்கு தடைபெற்று போய்விடும். நீங்க அல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்கிறீங்களா, உதவி கிடைக்காது. அல்லாஹ் சொல்றான், இய்யாக நஅபுது, ஒன்ன வணங்குறேன் யா அல்லாஹ். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். நஅபுது இய்யாகன்னு சொல்லல, உன்னை மாத்திரம் அல்ல, உன்னை மாத்திரம்தான் நான் வணங்குகிறேன், உன்னை தவிர வேற யாரையும் வணங்க இல்லை. அல்லாஹ்வை வணங்குறேன், அதையும் வணங்குறேன்னு சொன்னா இஸ்லாத்துல அது ஷிர்க். உன்னை மட்டும் வணங்கி வழிபடுவதற்கு உன்னை தவிர வேற யாரும் கிடையாது. அது அல்லாஹ் தெளிவா சொல்றான். அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹ் வலா யன்குதுனல் மீசாக். அதே மாதிரி வல்லதீன யஸ்ஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், அல்லாஹ் எதை சேர்ந்து வாழும்படி சொல்கிறானோ, எந்த குடும்ப உறவு சேர்ந்து வாழப்பட வேண்டுமோ, எந்த குடும்ப உறவை நாம் சேர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை அவர்கள் சேர்ந்து நடப்பார்கள். இரண்டாவது வல்லதீன யஸ்ஸிலூன மா அமரல்லாஹ். பாருங்க, அல்லாஹ் தௌஹீத பத்தி சொல்ல பின்னால உறவு முன்படுத்துவான். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையன் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் வணங்குங்க, அவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க. அப்ப உபகாரம் செய்வதில் முதன்மை பெற்றோர்கள். தெளிவா அல்லாஹ், அதாவது அல்லாஹ் பத்தி சொல்லிட்டு அடியார்களை பத்தி பேசும்போது அல்லாஹ் எப்படி இணைச்சு சொல்றான்னு பாருங்க. எனவே இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், பூர்த்தி செய்வார்கள். அதே போன்று குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வார்கள், குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வார்கள். குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல், குடும்ப உறவை இனபந்துக்களை சேர்ந்து வாழுதல் என்பதில் நாம் புரிந்து கொள்ற விஷயம் என்னன்னா, அவங்க அழைச்சா போகணும், அவங்க சாப்பாடு கூட போகணும், அவங்கள எப்போ பார்த்தாலும் சிரிக்கணும், அவங்கள நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்று நாங்க ஒரு தோட் வச்சிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் என்ன சொல்லி தருதுன்னா, குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல் என்பது நன்மைக்கு உதவியாக இருக்க வேண்டும், பாவத்துக்கு உதவியாக இருக்கக்கூடாது. ஒரு குடும்ப உறவுல ஹராமான ஒரு வேலை நடக்குது, உங்களை கூப்பிடுறாங்கண்டா, நான் இந்த ஹராம் நடந்தா நான் வரமாட்டேன்னு நீங்க கராரா சொல்லிடுவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பெரிய பயன் பண்றாரு, பயனுக்கு போறாரு, ஆனா குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றாரு இல்லை, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் அப்படி சொல்லி தரல. எங்களுக்கு தெளிவா நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால் முழுமையாக துண்டித்து வாழ அவசியம் கிடையாது. ஏன்னா அஸ்மா ரலியல்லாஹுடைய தாய் வந்தாங்க, முஷ்ரிக்கா, இணை வைக்கக்கூடிய பெண்ணா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து வாழுங்கண்டு. சேர்ந்து வாழுதல் என்பது உலகியல் சார்ந்து நீங்க பொருளாதாரத்தை கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை ஹெல்ப் பண்றீங்க, உதவி செய்றீங்க என்பது வேறு. குறித்த ஒரு ஷிர்க்கிலும், குறித்த ஒரு பிதாத்திலும், குறித்த ஒரு ஹராமிலும் நீங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடாது. லா தாஅத லி மக்லூக் ஃபீ மஅசியத்தில் காலிக். அல்லாஹ்க்கு மாறு செய்யற விஷயத்துல மக்லூக்குக்கு கட்டுப்படக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப குடும்ப உறவு நாங்க நினைச்சு கொண்டது என்ன, சரி எல்லாத்தையும் போகணும், எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும். எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் நாம் சில விடயங்கள்ல மனிதர்களை திருப்திப்படுத்துகின்ற ஒரு பகுதியில நாங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தோத்துப்போம். அப்படி யாராவது அந்த முயற்சியை எடுத்தால் அவர் தோல்வியை நோக்கி பயணிக்கிறார். புரியுதா உங்களுக்கு?
இதுதான் தோல்விதான் தன்னுடைய இலக்கு என்று தெரிஞ்ச ஒருவர் மனிதர்கள் திருப்திப்படுத்த நினைப்பார். அப்ப எனவே அல்லாஹ் சொல்ற குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது என்பது நன்மைக்கு உதவியாக இருக்க வேண்டும். அப்படி சேர்ந்து வாழ்கின்ற பொழுது وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان, நன்மைக்கும் இறையச்சத்துக்கும் உதவி செய்யுங்க, பாவங்கள் வரம்பு மீறுதலுக்கு உதவி செய்து விடாதீர்கள். அல்லாஹ் அதான் சொல்றான். அதே மாதிரி வயக்ஷவுன ரப்பஹும், அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள், தன்னுடைய ரப்பை அவர்கள் அஞ்சுவார்கள். வயகாஃபூன சூஅல் ஹிசாப், மறுமையில் அல்லாஹ் கேட்கிற கேள்விகள் இதை பயந்து பயந்து வாழ்வாங்க. இந்த உலகத்துல இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக வாழ்வார்கள். மறுமையில் அல்லாஹ் இந்த கேள்விகளை கேட்பானே, வாப்பா சொல்லணும், உம்மாட்ட சொல்லணும், கணவன் மனைவிட்டு சொல்லணும், கணவன் பிள்ளைகிட்ட சொல்லணும், வாப்பா நாளைக்கு அல்லாஹ் கேள்விகளை கேட்பான். நீ தொழுதியா, உன்னோட வாலிபத்தை எப்படி கழித்தாய், உன்னுடைய சிறுபிராயத்தை எப்படி கழித்தாய், உனக்கு 40 வயசு குர்ஆன் ஓத தெரியலையே. கவலைப்படுங்க. வாப்பா மரணிக்க போறார், உம்மா மரணிக்க போற, அந்த 60-70 வருடமாகி விட்டது, ஆனா உனக்கு இன்னும் தொழ தெரியலையே. சுப்ஹானல்லாஹ். எப்படி ஒரு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சகோதரர்களே. ஏனென்றால் குடும்பத்துல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அழகா சொல்றான். எனவே வயகாஃபுன சூஅல் ஹிசாப், அதே போன்று வல்லதீன ஸபரு பித்திகா வஜ்ஹி ரப்பிஹிம், அல்லாஹ்வுக்காக அவர்கள் பொறுமையை மேற்கொள்வார்கள். சில விடயங்களிலே பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கையிலே. அப்படி பொறுமையை மேற்கொள்வது என்பது ஆரம்ப நிலையில் இருக்க வேண்டும். அஸ்ஸபர் இந்த சதமத்தில் ஊலா, அதாவது சில விடயங்களில் கணவன் மனைவி நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பொறுமை 3 படித்தரங்களை கொண்டது. அதுல ஒன்று, நன்மை செய்யறதுக்கு பொறுமை வேண்டும், பாவத்தை தன்னை விடுவிக்கிறதுக்கு பொறுமை வேண்டும், சோதனைகளின் பொழுது பொறுமை செய்ய வேண்டும். 3 வகையாக பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அப்படி குடும்ப வாழ்க்கை இருந்தா அந்த குடும்பம் யாரு பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அல்லாஹ்வுடைய உதவி அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னமா மாசாபிரி, அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அதே மாதிரி வகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக் வல் ஆகிபத்து லித்தக்வா. நபியே, உங்களோட குடும்பத்துக்கு நீங்க தொழுகை கொண்டு ஏவுங்கள், அதுல நீங்களும் பொறுமையாக இருங்க. லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்க உங்களிடத்துல வாழ்வாதாரத்தை கேட்க மாட்டோம். நஹ்னு நர்சுகுக், நாங்க உங்களுக்கு வாழ்வாதாரம் அளிப்போம். அப்ப குடும்பத்துக்கு தொழுகை ஏவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லின பொழுது வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வகான இன்த ரப்பிஹி மர்தியா. அவர் குடும்பத்துக்கு தொழுகை ஏவக்கூடியவராக இருந்தார்கள். யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதனால் அல்லாஹ்விடத்தில் அவர் பொருந்திக் கொள்ளப்பட்டவராக இருந்தார். நான் தொழுகிறேன், 5 நேரம் தொழுகிறேன் என்பதல்ல, என்ற குடும்பத்தில் தொழுகை சீரானால் குடும்பம் சீராகும். தொழுகை சீரானால் அந்த வீட்டுல பரக்கத் உண்டாகும். தொழுகை சீரானால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். தொழுகை இல்லாத ஒரு நிலையில, தொழுகையை விட்டு விட்டு குஃப்ரான நிலையில ஒருவர் வாழுகிறார் என்றா அந்த வீட்டுல எப்படி சகோதரர்களே ஒரு பரக்கத், அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியும்? என் மகன், எனக்கு சக்தி இருக்குது, முடியுமான அளவு சொல்லி பாருங்க. நம்ம சொல்லுவோம், எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறான் இல்லை என்றால் உங்களோட கடமை முடிஞ்சுது. ஆனால் நீங்க எப்படியெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அது வரைக்கும் நீங்க முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் நிச்சயமாக அவனுடைய புறத்துல ஹிதாயத் இருக்கும் என்றால் அல்லாஹ் நாடுகின்ற பட்சத்தில் அது கிடைக்கும். ஆனா உங்களோட பணியை நீங்க விட்டு விடக் கூடாது. அல்லாஹ் சொல்றான், வாமுர் ஏவிக்கொண்டே இருங்க, குடும்பத்துக்கு சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான், வாமுர் அஹ்லக பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு ஏவுங்க, அதுல பொறுமையா இருந்தா நாங்க ரிஸ்க் தருவோம், உதவி செய்வோம். வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தருவோம். நான் மாசத்துக்கு இப்படி அனுப்புறேன், என் மூத்த மகன் சம்பாதிக்கிறான், 2ஆம் மகன் சம்பாதிக்கிறான், ஆனா குடும்பத்துல ஒரே பிரச்சனை, தொழுகை சீர் இல்ல, குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, தொழுகை சீர் இல்ல, மனசுல நிம்மதி இல்ல, தொழுகை சீர் இல்ல. தொழுகை சீரானால் கண் குளிர்ச்சி ஏற்படும். கண் குளிர்ச்சி குடும்பத்தில் ஏற்படும். சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹ் சொல்றான், அந்த சிறந்த குடும்பம் எப்படி இருப்பார்கள்? வஅகாமுஸ் ஸலாத் வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா, இரகசியமாகவும் பரகசியமாகவும் அவர்கள் செலவு செய்வார்கள். முடியுமான அளவு தன் உணவு சமைச்சா பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க, தெரியாம சதகா செய்வாங்க, செலவு செய்வாங்க, தன்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுப்பாங்க, அண்டை விட்டு அனுசரிச்சு நடப்பாங்க, குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பாங்க. அவங்களுக்கு முடியுமான அளவு உதவி ஒத்தாசைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்ப நம்மளால முடியுமான அளவு, எனக்கு எது முடியுதோ அதை அல்லாஹ்வுக்காண்டி பிறருக்கு கொடுக்கக்கூடிய நிலை நாம் கொடுப்பதனால் ஒரு பொழுதும் குறையாது. நாம் பணிந்து சென்றால் ஒரு பொழுதும் நாம் தாழ்ந்து விட மாட்டோம், அல்லாஹ் உயர்த்துவான். நாம் மன்னித்தால் நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவான். எனவே நாம் அப்படி குடும்பத்திலும் அதை பேணினால்
நாங்க எல்லாம் சொல்றோம் உலகத்துக்கு அமைதி வேணும், உலகத்துக்கு நிம்மதி வேணும், உலகத்துல சமாதானம் வேணும். ஆனா குடும்பத்துல அமைதி நிம்மதி சமாதானத்தை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா தொழுகை சீரானா, குர்ஆனுடைய வாழ்க்கை இருந்தா, திக்ருடைய வாழ்க்கை இருந்தா, ஆபாசங்கள் சினிமாக்கள் தவிர்க்கப்பட்டால், இசை தவிர்க்கப்பட்டால், தொழுகை போன்ற வணக்கங்கள் விடுபடுவதிலிருந்து தவிர்க்கப்பட்டு நல்ல ஒரு ஈமானிய குடும்பமா மாறுகின்ற பொழுது அந்த வீடு ஒரு அருள் நிறைந்த வீடாக, அந்த குடும்பம் ஒரு அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற குடும்பமா மாறும். அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஊர்ல உள்ள அமைதி, சமூகத்தில் உள்ள அமைதி, அண்டை அயலவர்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு பல மணித்தியாலும் பேசுவாரு. ஆனா குடும்பம் வந்து அல்லாஹ்வுடைய காவலாயிருங்க. அப்படி அல்ல, குடும்பம் சீராக வேண்டும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அடுத்ததாக கடைசியாக வயதராவு நபில் ஹசனத்தி செய்யா, எந்த ஒரு தீமை, எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு துயரம், எந்த ஒரு தீமை கெடுதியாக இருந்தாலும் நல்லதை கொண்டு தடுப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தடுப்பதில் மென்மை வேண்டும். ஒரு பிள்ளைக்கு நம்ம எடுத்த எடுப்புல ஓனிங் பண்ணக்கூடாது, அன்பாக பேச வேண்டும். இப்ப நிறைய பேர் ஹதீஸ் சொன்ன தவறா புரிஞ்சிருக்காங்க. எப்படின்னா, உங்களோட பிள்ளைகளுக்கு 7 வயசானா தொலை சொல்லுங்க, 10 வயசானா அடிக்க சொல்லுங்க. படுக்கையில் ஒஃபரேகு பைனல் மதாஜி, 10 வயதானா படுக்கையில் அவங்க என்ன செய்யுங்க, பிரித்து விடுங்க. 7 வயதான தொலை சொல்லுங்க, 10 வயசான அடிங்க, படுக்கையில் அவர்களை பிரித்து விடுங்க. இப்ப தொலை சொல்லி போட்டு அடிக்க சொல்லி, அப்படி இல்லை. 7 வயசுல தொலை சொல்லி 8, 9, 10 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு பிறகுதான் பெரம்பு எடுக்க சொல்லியிருக்குது. அப்ப என்னென்றால் தொழு 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 தொழுண்டு 1000 முறை சொல்லி 3 வருஷத்துக்கு பிறகு தொலை இல்லை. அப்படி யாரும் இருப்பாங்களா? நம்ம ஹதீஸ் புரியுது என்னென்றால் தொலை சொல்லுங்க அடிங்க. இந்த அப்பா அடிக்க சொல்லுது பிள்ளைகளுக்கு. அப்படி அல்ல. ஒரு பிள்ளைக்கு நீங்க 3 வருஷம் சொன்னா சொல்லி, என் வாப்பா சொல்றாரே, வாப்பா தொழுகிறாரே, 3 வருஷம் சொல்லி 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 போய் ஒரு பிள்ளைக்கு அடிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குது. ஒரு முறை சொல்லி 2வது முறை அடிங்கன்னு சொல்லல. 3 வருஷம் கிட்டத்தட்ட 365 நாள் பார்த்தால், பொதுவா நான் சூரிய கணக்குல சொல்றேன், சந்திர கணக்கில் நீங்க ஹிஜ்ரி கணக்குல எடுத்தா கூட கிட்டத்தட்ட 900 நாட்கள் சொல்லிய பிறகு தடவைகள் சொல்லிக்க போறதுதான் அடிக்க சொல்லுது. 5 நேரம் தொழுகை ஒரு நாளைக்கு 5 வீக் எடுத்தோம் தான் 5000 முறை சொன்னாதான் அடிக்க சொல்லுது. நம்ம இதை வேற கோணத்துல பாக்குற பொழுது தொலை சொல்லுங்க அடிக்க சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு அப்படித்தானே, நீ தொழு இல்லையா நாளைக்கு அடி, அப்படி இல்லை. 7 வருஷத்துல இருந்து நீங்க சொல்ல ஆரம்பிச்சு 10லயே அவன் தொலைலன்னா அப்பதான் லேசா பயங்காட்டுறதுக்கு என்ன பெரும்பா எடுக்க சொல்லுது, கொஞ்சம் கண்டிக்க சொல்லுது. அப்ப அன்பாதான் சொல்லணும். இது சைல்ட் சைக்காலஜில, அதாவது என்னன்னா சிறுவர் உளவியல் கான்செப்ட்ல நம்ம செய்யறதை பார்த்து அவங்க படிப்பாங்க. நான் பல முறை சொல்ல விஷயம் தான். அப்ப எனவே நான் தொழக்கூடியவர்களாக, குடும்பம் தொழக்கூடியவர்களாக, நீங்க குர்ஆன் எடுங்க, மாறி போறோம் பிள்ளைகள் எடுப்பாங்க. பாப்பா போனை பார்த்துக்கிட்டு சொல்றாரு, படி குர்ஆன் ஓது அப்படின்னு. நீங்க வச்சு நீங்க குர்ஆன் ஓதுங்க. அப்ப பிள்ளைகள் தானே ஓதும். நீங்க தொழுங்க, தாய்மார்கள் தொழுங்க. அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது அது சரியான ஒரு நிலைக்கு வரும். அப்ப எனக்கு வயதராவு நபில் ஹசனத்தி செய்யா. இப்ப அல்லாஹ் சொல்றான், உலாயிக லஹும் உக்பத்தார், சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு நல்ல முடிவு இருக்குது. இவங்களுக்கு இருக்கிற வீடை பத்தி, சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். எப்படின்றால் ஜன்னாத்து அதுன், அது 2 சொர்க்கம் இருக்கு. எதுகுலூனஹா, அதில் இவர்கள் நுழைவார்கள். இவங்க நுழைவாங்க. இவங்க மட்டும் இல்ல, நான் ஏன் இதை சொல்கிறோம் என்றால் இவர்களும் நுழைவார்கள். இவர்களோடு வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம், அவருடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் இதே போன்று செஞ்சாங்களோ அவங்களோட பெற்றோர்கள், வஅஸ்வாஜ் அவங்களோட மனைவி மக்கள், அவங்களோட பிள்ளைகள், வதுர்ரியாத்திஹிம் இவங்களும் சேர்ந்து நுழைவாங்க. அப்ப இந்த 7 பண்புகளையும் எந்த குடும்பத்திலே அமல்படுத்துகிறோமோ, தௌஹீத் இருக்க வேண்டும், ஷிர்க் இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும், தொழுகை இருக்க வேண்டும், குடும்ப உறவை சேர்ந்து வாழ வேண்டும், குர்ஆனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதே போன்று தொழுகை அதனுடைய அடிப்படையே குர்ஆன், புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஜகாத் சதகாவுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், பொறுமை இருக்கு. இப்படி எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு மனிதன், தனி மனிதன், குடும்பம், எதுகுலூனஹா அந்த மனிதர்களும் செல்வார்கள், அவங்களோட மனைமக்கள் செல்வார்கள், அவங்களோட பிள்ளைகள் செல்வார்கள் என்று அல்லாஹ் அழகா சொல்லி போட்டு சொல்றான். இவங்க சொர்க்கத்துக்கு போனா என்ன நடக்கும் தெரியுமா? மலக்குமார்கள் இவங்களை சந்திக்க வருவாங்க. உலகத்துல ஷைத்தான்கள் சந்திக்க வருவாங்க. டிவி போட்டா அதோட சேர்ந்து சம்பந்தப்படுறவங்க எல்லாம் வருவாங்க. அரசியல் பேசினா சேர்ந்து வருவாங்க. சும்மா சம்மந்தம் இல்லாம பேசுறது, நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, ஏதாவது உலக நடப்புகளை பேசுறேன்னா 50 பேர் கூடிவாங்க. குர்ஆன் எடுத்து போயிட்டு வரப்ப நீங்க அதுல ஈடுபடுங்க அப்படின்னு சலாத்தை விட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப மறுமையிலே உங்களை சந்திக்க வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், ஒவ்வொரு வாசலாலையும் அவர்கள் வந்து, மலக்குமார்கள் அவர்களை நோக்கி ஒவ்வொரு வாசலையும் வருவாங்க, சந்திக்க வருவாங்க.
நீங்க வாப்பாவோட உம்மாவோட இருப்பீங்க, குடும்பமா இருப்பீங்க. மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபனிஅம உக்பத்தார். உங்களுக்கு சலாம் சலாம். உலகத்துல உங்களை பார்த்து நீங்க பிற்போக்குவாதின்னு சொன்னாங்க. உங்களுக்கு இன்னும் நீங்க மாடர்னாக இல்லை, இன்னும் ஃபேஷனாக இல்லை, இன்னும் தாடியை வச்சுக்கிட்டு, இன்னும் நீங்க கரணை காலுக்கு மேல கொடுத்துக்கிட்டு, இன்னும் தொழுதுகிட்டு, இன்னும் இவா செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபேஷனா வாழுங்க. அங்க போங்க, இங்க போங்க, களியாட்டங்கள் ஈடுபடுங்க, நைட் கிளப்புக்கு போங்க, அங்க போங்க, இங்க போங்க. இப்படி எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க எல்லாம் இன்னும் உலகத்தை ரசிக்க இல்லை என்று உங்களை பிற்போக்குவாதியாக கருதினார்களே, அவர்களுடைய நிலை என்ன? நீங்க எட்டி பார்க்கலாம். அத சூரா முத்தத்தில் அல்லாஹ் சொல்றான். இப்ப நேரம் இல்லை. அப்ப அங்க சொல்லுவாங்க, நாங்க எப்படி தொழாம இருந்தோம், வீணர்களோட சேர்ந்து கூத்தடிச்சோம் என்பதையெல்லாம் அங்க சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்லுவாங்க? மலக்குமார்கள் ஒவ்வொரு டைம் வாசலால வந்து சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும். நீங்க அவங்க இப்படி எல்லாம் சொல்லும்போது நீங்க பொறுமையாயோடு நீங்க இருந்தீங்களே, பொறுமையா உங்களோட குடும்பத்தை பாதுகாத்துக்கொண்டீங்களே, தொழுகையில பொறுமையா இருந்தீங்களே, இபாதத்துல பொறுமையா இருந்தீங்களே, நன்மை ஏவுதலில் பொறுமையாக இருந்தீர்களே, இபாதத்துல செய்வதில் பொறுமையாக இருந்தீர்களே, கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவைகளை எல்லாம் சகித்துக் கொண்டு வாழ்ந்தீர்களே, அதற்காக அல்லாஹ் மீது சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று மலக்குமார்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபனிஅம உக்பத்தார். நீங்க அதிகமான நஃபிலான வணக்கங்களை செஞ்சா நீங்க சொர்க்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அதிகமான நஃபிலான வணக்கங்களை செஞ்சீங்களே, ரசூலுல்லாஹ் பார்க்கணும் யா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம். அபூபக்கர் எங்கே யா ரசூலுல்லாஹ்? எங்கட குடும்பம். உமர் எங்கே? உஸ்மான் எங்கே? அலி எங்கே? தல்ஹா எங்கே? ஹம்தா எங்கே? சுபைர் எங்கே? சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு முஆத், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், ஹம்தா, உகாஷா, தாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ், இந்த சொர்க்கவாதி பிலால் இப்னு அபி ரபாஹ், இவெல்லாம் எங்கே? எங்கட குடும்பம். இதோ முன்னால் இருக்கிறார் பிலால், இதோ அபூபக்கர் முன்னால் இருக்கிறார். அல்லாஹ் சந்திக்க பாக்கிய தருவான். எனவே எங்களுடைய குடும்பத்தை இப்படிப்பட்ட நல்ல குடும்பமாக மாற்றுவோம். அல்லாஹ்வுடைய உதவி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிச்சயமாக கிடைக்கும். எனவே நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற குடும்பமாக மாற்றிக்கொள்வோம். அப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.